இந்தியா டு லாட்வியா ஒர்க் பர்மிட்ஸ் இந்தியன் செஃப் 5 பேர் தேவைப்படுது. உங்கள் சேலரி வந்து 1548 யூரோஸ். எனக்கு வந்து இந்தியாவில் எங்கேயுமே ஆஃபீஸ் இல்லைங்க. நீங்கள் நம்பி ஃபைல் கொடுத்தான்னா நீங்கள் இங்கே கூப்பிட வர்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோங்க. ஸோ எப்போ வேணால் நம்ம சேனலில் ஜாப் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள், ஜாப் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கன்னா நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியா டு ஒர்க் பர்மிட்ஸ் வந்து டைரெக்ட் இந்தியா டு லாட்வியா. இப்போ ஒர்க் பர்மிட் வந்து இந்தியா டு லாட்வியா கண்ட்ரிக்கு இருக்காங்க. ஸோ மேபி கொஞ்சம் சொல்லும்போது இதாக மிஸ் ஆயிடுச்சுன்னா தப்பனிச்சுக்காதுங்க. ஸோ இந்தியன்ஸ் செஃப் வேணுமோ. ஸோ ஒரு 5 பேர் வேணுமோ. ஸோ 5 மெம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ சேலரி என்ன, சம்பளம் எப்படி, அப்புறம் வந்து டேக்ஸ் எப்படி, ரூமு, சாப்பாடு, டைமிங்ஸு, ஒர்க் லீவ்ஸு எல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க் பர்மிட் எப்படி வாங்க முடியுமோ, ஸோ நீங்கள் எப்படி வரலாமோ இதெல்லாம் நான் ஸ்டெப் பை சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நான் சேலரி சொல்ல போகிறேன். சேலரி வந்து 1548 யூரோ. ஓகேவா? 1548 யூரோஸ் வந்து ஒரு மாதமுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் சேலரி வந்துடுமோ. இதில் வந்து 290 யூரோஸ் வந்து டேக்ஸு கட்டிங் ஆகுமோ. ஸோ அதுக்கப்புறமும் டேக்ஸு போகாமல் உங்களுக்கு சேலரி கைக்கு வந்து 1258 யூரோ வந்துடுமோ. ஓகேவா? 1548 யூரோ வந்து நார்மல் சேலரி, அதில் 290 யூரோ டேக்ஸு போகும். அதில் வந்து அது பேலன்ஸு உங்களுக்கு மிச்சம் வந்து உங்கள் கைக்கு வந்து 1258 யூரோ வந்துடுமோ. அப்புறம் வந்து டெய்லி 10 ஹவர்ஸ் வேலை பார்க்கணுமோ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒரு நாள் லீவு. ஓகே. வாரத்தில் ஒரு நாள் லீவ் போடலாமோ. ஓகே, லீவ் அவரே கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து ஃபுட்டு, ரூமு ஃப்ரீ. ஸோ ஃபுட் அகாமடேஷன்னா நீங்கள் ஹோட்டலில் வந்து ஃபுட்டு அங்கேயே நீங்கள் வேலை பார்க்கும்போது அங்கேயே கூட சாப்பிட்லாமோ. ஸோ அப்புறம் வந்து அகாமடேஷனு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது கொஞ்சம் நல்லது தான். எதுக்குன்னா யூரோப்பில் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டா. ஸோ நம்மளை அதுக்கு ரூம் கொடுத்தா கூட அதில் சேலரி கட் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ரூம் கூட நான் தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட நல்லாயிருக்கும். ஸோ ரூம் கூட ஃப்ரீ. அப்புறம் வந்து யூட்டிலிட்டி ஷேர் பண்ணணும். எப்படின்னா நம்ம தண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த பவரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸு இதெல்லாம் நம்மளும் தான் பார்க்கணுமோ. ஸோ இந்த 3 வந்து ஷேர் பண்ணிக்கணும். ரூமில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அந்த அத்தனை பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அது வந்து ரூம் ஃப்ரீ, யூட்டிலிட்டிஸ் வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஸோ இது வரும். இது வேலை மொத்தம் சொல்லிட்டாச்சு. சம்பளமு, ரூமு, சாப்பாடு இதெல்லாம் சொல்லிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்களுக்கு மினிமம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ. ஸோ ஓகேவா? மினிமம் வந்து 2 இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ. எங்களுக்கு கிச்சனில் ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தான்னா அவர் வாங்குவார். ஸோ உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ இருக்கும். ஸோ அவர் ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படின்னு அவருக்கு நீ சொல்லணும். ஸோ மேபி அவர் வந்து ஆந்திராகாரு, ரெஸ்டாரண்ட்டு கூட நம்ம இந்தியனுகாரு தான், ஆந்திராகாரு. ஸோ அவருக்கு மேபி தமிழ் தெரியாதுன்னா இங்கிலீஷில் பேசுவார். ஸோ அது நான் அப்புறமா அவர் மேபி இங்கிலீஷ் கூட உங்களுக்கு சரியில்லைன்னா நான் தமிழில் பேசலாமோ. அது நோ ப்ராப்ளமு. ஸோ இந்த வேலைக்காக நீங்கள் எப்படி என்ன அப்ரோச் பண்ண முடியுமன்னா, நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இன்ஸ்டாகிராம் தரேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அப்போயே நீங்கள் டீட்டெயில்ஸ் கூட அனுப்புங்க, ஃபோன் நம்பர் இதெல்லாம். அவரே ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார், பேசுவார் மொத்தம் டீட்டெயில்ஸு எப்படி அன்னது. ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து ஆந்திராவில் இல்லை தமிழ்நாடு, இந்தியாவில் வந்து ஆஃபீஸ் இல்லைங்க. ஸோ நான் வந்து டைரெக்டு இங்கே தான் பண்ணுறேன். ஸோ நான் டைரெக்டு ஃபோன் மேலே தான் பண்ண முடியுமோ. எனக்கு ஆஃபீஸ் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஆள் வந்து ஆஃபீஸ் இருக்கா அங்கே வரலாம். ஒன்றும் ஆஃபீஸ் இல்லை, இங்கே சொல்கிறேன். நீங்களும் என்னை நம்பி டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களை நான் இங்கே கூப்பிட்டு வர்றது பாத்தியத்தை என்னோடது தான், ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நோ டவுட்டு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தான்னா கொடுங்க, நம்பகம் இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளமு. ஸோ அப்புறம் வந்து சேமு இதே ஆப்ஷன்ஸ் வந்து இந்த 5 பேர் வந்து தெலுங்கு வீடியோ எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினச்சிட்டா. எனக்கு ஆல்ரெடி தெலுங்கு சேனல் இருக்கும். ஸோ அதில் கூட பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து ரெண்டு கண்ணு மாதிரி, ஒரு தெலுங்கு ஒன்று, தமிழ் ஒன்று அந்த மாதிரி நான் பார்க்கல. ஸோ இன்கேஸு
அதில் ஆள் வந்துட்டானா அதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதில் தமிழ் ஆள் வந்துட்டேன்னா தமிழ் ஆள் கூட எடுக்க போகிறேன். நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து லாங்குவேஜில் வந்து இவரே வேணுமோ அவரே வேணுமான்னு எனக்கு மனசில் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன் நான் நினச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தரேன். அந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எனக்கு நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புங்க. ஸோ எதுக்குன்னா இங்கே யூரோப்பிய ஸ்டைலில் வந்து பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நம்மளுக்கு. ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க கிச்சனில். ஸோ அவர் சொல்ல முடியும். ஸோ இது பண்ணுங்க, இது எப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி. ஸோ அவர் சொல்கிறது ஈஸி. உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்ல. ஸோ ஹெல்ப்பர் வேண்டாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் இது மாதிரி பண்ண தேவையில்ல. மினிமம் 2 இயர்ஸ் கிச்சனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஸோ அப்புறம் வந்து இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சிட்ட அப்புறம் அவரே சொல்லுவார். அவர் ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பேசலாము. ஸோ இன்கேஸு வேலை நடக்கல அனுச்சுக்கோங்க, அந்த ஒர்க் பர்மிட் வேலை நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் மொத்தம் பணம் வந்து ரிட்டர்ன் ரீஃபண்டபுள், ஃபுல் ரீஃபண்டபுள். ₹1 கூட அவர் வாங்க மாட்டார். ஸோ அவர்கிட்ட நான் பேசிட்டாச்சு. கொஞ்சம் ஏதோ ஒரு செலவு ஆகுமான்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்க இன்கேஸ் வீசா 100% ஆகுமான்னு சொல்கிறாங்க அவர். இன்கேஸ் வீசா ஆகலைன்னா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் மொத்தம் ரீஃபண்டபுள். இதில் நோ டவுட்டு, என்னோட கேரண்டி. ஸோ இதுங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தான்னா காமெண்ட் கேளுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, நோ ப்ராப்ளமு. அப்புறம் வந்து மேக்ஸிமம் நான் எப்போவுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இன்கேஸு நீங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பன்ஸுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு வந்து செஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தான்னா கிச்சனில் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க, இது இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.